இன்று குறைந்தபட்சம் என்னால் என் வயிற்றை கூட நிரப்ப முடியவில்லையே என்று நீ, ஆண்டவரே, என்ன என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது, வயிறார சாப்பிடக்கூட என்னால் முடியவில்லையே, அதை மாத்திரம்தான் நீ பார்க்கிறாய். ஆனால் என் தேவன் உன்னை நூற்றுக்கணக்கானோருக்கு வயிற்றை நிரப்பப் போகிறவனாய் உன்னை பார்க்கிறார். என்ன ஆண்டவரே, என் அண்ணன்மாரோ ஆர்மியில இருந்து ராஜா கிட்ட நிம்மதியா சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. ஆனா நான் இங்க இந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அடிமை மாதிரி வேலைக்காரன ஆடு மாடை மேய்ச்சிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ள மழை வெயில் பனின்னு சொல்லி, என்ன ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி ஆடு மேய்க்கிற வாழ்க்கையா இருக்கு. தாவீது, நீ உன்னை ஒரு ஆடு மேய்ப்பனாக பார்க்கின்றாயே தவிர, நானோ உன்னை சிங்காசனத்தின் மீது இருக்கிற ராஜாவாக பார்த்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று நீ படுகிற கஷ்டத்தை மாத்திரம் நீ பார்க்கிறாய். உன் வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயா? வேலையில்லாத பிரச்சனைக்குள் இருக்கிறாயா? பசி பட்டினியால் தவித்துக் கொண்டிருக்கிறாயா? அவமானங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறாயா? கலங்கி விடாதே. இன்று உனக்கு இருக்கிற இந்த அனுபவங்களை நாளைய தினத்திலே தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகின்றார். இந்த உண்மையை, சத்தியத்தை நீ புரிந்து கொள்ளுவாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையை எதிர்கொண்டாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் என்ன இருக்குங்க? ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கிறது. பவுலையும் சீலாவையும் என்ன செய்ததற்காக அவர்களை அடைத்து சிறையிலே அடைத்தார்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கித்ததினாலே. அப்படி சுவிசேஷத்தை அறிவித்ததினாலே எத்தனை பேர் மாறினார்கள்? ஒரே ஒரு ஸ்திரீ மாறினாள். யாருங்க? பொல்லாத ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருந்த ஒரு ஸ்திரீ பவுல் மற்றும் சீலாவினுடைய ஜெபத்தினாலே நலம் பெற்றாள். ஒரு அசுத்தாவி பிடித்த ஸ்திரீயை சரியாக்கினதற்காக இவர்களை அடித்து சிறையிலே அடைத்து விட்டார்கள். அப்ப பவுலும் சீலாவும் அழுதாங்களா? என்ன ஆண்டவரே, என்ன தப்பு பண்ணிட்டோம்? என்ன குற்றம் செஞ்சோம்? யாருக்கு என்ன அநியாயம் அழைத்தோம்? திருடர்களுக்கு மத்தியில, துன்மார்க்கர்களுக்கு மத்தியில, கொலைபாதகர்களுக்கு மத்தியில, பயங்கரமான கைதிகளுக்கு மத்தியில எங்களை கொண்டு வந்து இப்படி போட்டுட்டீங்களா ஆண்டவரே? இதுதானா உம்மை நம்பினதற்காக எங்களுக்கு கிடைத்த வெகுமதி அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்களாங்க. நம்மள நிறைய பேருக்கு அந்த ஸ்பிரிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் பாடுகள் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் சிக்கல் பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் தலைவலி வந்துட்டா, கொஞ்சம் வயிற்று வலி வந்துட்டா, அது நம்ம பயங்கரமான கேள்விகள் ஆண்டவரை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் ஆண்டவரே மறுபடியும் இந்த பிரச்சனை? ஏன் ஆண்டவரே மறுபடியும் இந்த கஷ்டங்களை வாழ்க்கையில? ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, என்னது ஆண்டவரே? தயவு செஞ்சு கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அது எதுவாக இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் அல்லது பிரச்சனையா இருந்தாலும், ஆபத்தா இருந்தாலும், அபாயமா இருந்தாலும், ஆரோக்கிய குறைவா இருந்தாலும், எது சம்பவித்தாலும் அது தேவனிடத்திலே சென்று பெர்மிஷன் வாங்கிக் கொண்டாலே தவிர உன்னையோ என்னையோ வந்து தாக்குவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. கவனிங்க சகோதரனே, சகோதரியே, புரிந்து கொள்ள வேண்டும். நீ விலையேற பெற்ற நபர். நீ மிக மிக விலையேற பெற்றிருக்கிறாய். எந்த அளவுக்கு மதிப்பு உனக்கு இருக்கிறது? விலை கொடுத்து வாங்க பெற்றிருக்கிறாய். சாதாரணமா நம்ம சொல்லுவோம் இல்லையா, டே உனக்கு ஒரு 100 ரூபாய் விலை வச்சாலும் ஒருத்தன் கூட உன்னை வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 ரூபாய் உன்னை கொடுத்து வாங்க கூட நீ லாய்க்கில்ல. 100 ரூபாய் கொடுத்து உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வாங்கிக்கன்னா அவரு வாங்கிக்குவாரா? ஐயோ, எதுக்கு இந்த தலைவலியும் பாரு. கவனிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சரி, 100 ரூபாய்க்கு நம்மளை யாரும் வாங்க மாட்டாங்க. 1000 ரூபாய் கொடுத்து நம்மளை வாங்கிக்கன்னு சொன்னாலும் வாங்கிக்க மாட்டாங்க. உன்னையும் என்னையும், இப்படி உருப்படாத உன்னையும் என்னையும் யாரு விலை கொடுத்து வாங்கின தெரியுமாங்க? சொல்லுங்களேன். தேவனாகிய கர்த்தர் வாங்கிக் கொண்டார். எவ்வளவு விலை கொடுத்து நம்மை வாங்கிக் கொண்டார் என்றால், தம்முடைய குமாரனையே கிரயமாய் செலுத்தி, குமாரனை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்து உன்னையும் என்னையும் அவர் தமதாக்கிக் கொண்டார். இப்ப புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீ தேவனுடைய பார்வைக்கு மிகவும் மிகவும் விலையேற பெற்றிருக்கிறாய். இவ்வளவு விலையேற பெற்றவனாகிய உன்னை தேவன் காப்பாற்றாமல் இரக்கம் காண்பிக்காமல் எப்படி இருப்பார்? எனவேதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உன்னை காக்கிற தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. காரணம் என்ன? நீ அவ்வளவு விலையேற பெற்றிருக்கிறாய். எந்த அளவுக்கு விலையேற பெற்றிருக்கிறாய் என்றால், உன்னை வாங்கிக் கொள்ள நினைத்த போது தேவன் தம்முடைய குமாரனையே விற்க வேண்டியிருந்தது. நீ வெள்ளியினாலோ பொன்னினாலோ கொள்ளப்படவில்லை. எதை கொடுத்து நீ வாங்கப்பட்டிருக்கிறாய்? கவனி, மேன்மையான அவருடைய இரத்தம்தான் உங்களை மீட்டெடுத்திருக்கின்றது. கிறிஸ்து தம்முடைய மேலான இரத்தத்தை சிந்தினாலே தவிர நீயும் நானும் வாங்கப்பட்டிருக்க மாட்டோம். நாம் மிகவும் விலையேற பெற்றவர்கள். எனவே இப்ப தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையோ, ஏதோ ஒரு கஷ்டமோ, ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைவோ, இல்ல வேற எதுவும் ஆபத்தோ நம்மிடத்திலே வர வேண்டும் என்றால், அது தேவன் அனுமதித்தால் மாத்திரமே நம்மை வந்து சேரும். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய சன்னதிக்கு வந்திருக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துங்க ராஜா.
ஆசீர்வதித்து அனுப்புங்க ராஜா. ஒவ்வொரு பாத்திரமும் பொங்கி நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவர். இவர்கள் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு அறையும் உம்முடைய அன்பினால், உம்முடைய பிரசன்னத்தினால், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழியணும். வேலை தலங்களிலே அவர்கள் ஆசீர்வாதத்தால் பொங்கி வழிய வேண்டும். வியாபாரம் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிய வேண்டும். படிப்பிலே பிள்ளைகள் வளர வேண்டும். எல்லா விஷயங்களிலும் நீர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதே சமயத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு கர்வத்திற்கு இடம் தந்துவிடக்கூடாது. உம்மை விட்டு விலகிவிடவும் கூடாது. இயேசுவே, என்னை இவ்வளவாய் உயர்த்தியிருக்கிறீரே, இவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறீரே, இவ்வளவாய் என்னை உயர்த்தி இருக்கிறீரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று உம்முடைய சந்நிதிக்கு வந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை இன்னும் அதிக உயர்வாய் மாற்றிக்கொள்ளுகிற இருதயத்தை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சுருக்கமான டெய்லி டிவோஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் 10 பேருக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்கள் கமெண்ட்டையும் எழுதுங்கள். மறுபடியும் நாளை தேவனுக்கு சித்தமானால் இன்னும் ஒரு டெய்லி டிவோஷனில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவன் நம்மோடு இருப்பாராக. ஷாலோம்.